கோரிக்கையை இந்த மாநாட்டின் வாயிலாக தலைவர் என்ற முறையிலே நானும் இந்த கோரிக்கையை இந்த அவையிலும் இந்த கோரிக்கையை நாம் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் தூத்துக்குடி என்பது மக்கள் அதிகமாக இருந்த கிழக்கை மையமாக வைத்து நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நகரம், நம்முடைய தூத்துக்குடி நகரம் 3 திசையில பிரிஞ்சு போயிட்டு, அதான் உண்மை. குறிப்பாக கிழக்கு பக்கம் முழுமையாக புறக்கணிக்கப்படுகிற சூழலை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், நம்மிடத்திலே அரசியல் ஆளுமைகளோ இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ இல்லை என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன் என்று நான் கூறுகிறேன் என்றால், முன்பு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பீச் ரோட்டில் இருந்துச்சு, நம்முடைய மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் பீச் ரோட்டில் இருந்துச்சு, நம்முடைய மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகம் மட்டக்கடையில் இருந்திருக்கு. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம இடத்துல தான் எல்லா அலுவலகங்களும் இயங்கி கொண்டே இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால எல்லாத்தையும் மேற்கு பகுதியில் மாற்றினாங்க. சரி, இன்னைக்கு ஊர் விரிவடைந்திருக்கின்றது, அந்த பக்கம் போகிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா திட்டங்களும் எல்லா அலுவலகங்களும் அங்கே சென்று விட்டது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எல்லா அலுவலகத்தையும் அங்கே கொண்டு போயிட்டாங்க. ஒரு பாதாள சாக்கடை திட்டத்தை மட்டும் லைன் ஸ்டோனில் கொண்டு வந்து நிறுவ போகிறேன்னு சொன்னாங்க. இது உண்மை. அதையும் நீங்கள் மேற்கு பக்கம் கொண்டு போயிருக்கலாம், ஆனால் அது கொண்டு போகாமல் இங்கே கொண்டு வந்து நிறுவ போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. நம்மவர்கள் எல்லோரும் பரதவர்களின் எழுச்சிமிகு போராட்டத்தால் அது முறியடிக்கப்பட்டது. அதே மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அரசியலில் நமக்கு பிரதித்துவம் இல்லாதனால எந்த ஒரு இதையும் நம்ம எடுத்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நகரமன்றத்தில் நம்ம நகரமன்ற தலைவராக இருந்த மனோஜ் அவர்கள் அந்த வளாகத்தில் குருஸ் பெர்னாந்து வளைவு பேர் போட்டாங்க. அந்த பேரை கூட அடுத்த மீட்டிங்கில் தீர்மானம் போடாமல் வச்சுட்டீங்கன்னு சொல்லி அந்த பேரை கூட அடுத்து நகரமன்ற தலைவர் எடுத்துட்டார். இப்படியாக நாம் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம். மதுரா கோட்ஸுக்கு எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா செலக்ஷன் மச்சாதோடைய சிலை ஒரு பூங்காவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதையும் இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக நாம் தொடர்ந்து புறக்கணிப்பு செய்து கொண்டே நம்மளை இந்த சமூகம் வாக்கு போடுகின்ற சமூகமாக தான் இருக்க வேண்டும், வாக்கு வாங்குகிற சமூகமாக இருக்கக்கூடாது என்ற எண்ணத்திலே தான் இத்தனையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்னவென்றால், அனைத்து கட்சிகளிலும் நம்மவர்கள் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறது. நம்முடைய அரசியல் விழிப்புணர்ச்சியை நாம் காட்டுகிறது. கண்டிப்பாக நாம் இதை நாம் செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய சொத்துக்கள் நம்மிடத்தில் இருந்ததெல்லாம் நம்ம இந்த ஊருக்கு நிறைய தானம் பண்ணியிருக்கோம், நிறைய கொடுத்துருக்குறோம். ஏகப்பட்ட சொத்துக்கள் எல்லாத்தையும் இந்த ஊரில் நம்ம தானம் பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு இன்றைக்கி அரசியல் அங்கீகாரம் இல்லை என்பது மிகவும் ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அதுவும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கப்பலும் ஊமைத்துறை மருது சகோதரர்களுக்கு ஆயுதங்களும் கொடுத்து உதவிய பாண்டியாபதி என்று அழைக்கப்படுகிற தேர்மாறன் அவர் பிறந்த டிசம்பர் 3ஆம் நாளை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதுவரை நமக்கு அரசு விழாவாக அறிவிக்க மறுக்கிறார்கள். அவருக்கு மணிமண்டபம் கெட்டுவதற்கும் மறுக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் நம்மிடத்தில் அரசியல் பேசுவதற்கோ இல்லைன்னா அரசியலில் நம்மகிட்ட பிரதிநிதித்துவம் இல்லாத காரணம்தான் என்பதை நாம் எல்லோரும் அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே பாரம்பரிய கடலோடிகளின் தொழிலை நாம் காத்து இன்று வரை இந்த சமூகம் போராட்ட குணத்தோடு இன்று பல போராட்டங்களையும் பல பிரச்சனைகளையும் சந்தித்த சமூகமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு எந்தவித பிரதிநிதித்துவமும் இந்த அரசோ இந்த அரசியல் கட்சிகளோ நமக்கு தர மறுத்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த மாநாடு நமக்கு ஒரு முக்கிய திருப்புமுனை மாநாடாகவும் மறுமலர்ச்சி தரக்கூடிய மாநாடாகவும் அமையும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்பதை மாநாட்டுடைய தலைவர் என்கின்ற முறையிலே நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களை இந்த தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்க செய்து அவர்களை வெற்றி பெற செய்வதற்கு வரைக்கும் நம்முடைய இனமாக அனைவரும் களமாடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தூத்துக்குடி நகரம் உங்களது
பெயர் சொல்லி அதிர வேண்டுமானால் எனது சகோதரி அஜிதா அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பை வழங்கிட வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேர்தல் களத்தை சந்தித்து அரசியல் அதிகாரத்தை இந்த பரதகுல சமூகம் பிடிக்க வேண்டும் என்பதை என் அன்பான உறவுகளே உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்கின்றேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி என்று சிறப்பை கொண்ட இந்த தமிழ் இனம் தாங்கள் வாழ்ந்த நிலப்பரப்பை 5 வகையாக பிரித்தார்கள். கடலும் கடல் சார்ந்த பகுதியிலே வாழ்ந்தவர்களை பரதவர்கள் என்று சொன்னார்கள். அந்த பரதவ சமூகம் வரலாற்று நெடுகிலும் இலக்கியங்களிலும் சங்க இலக்கியங்களிலும் வரலாறுகளிலும் இடம்பெற்ற ஒரு சமூகம் பரதவ சமூகம். இங்கே மேடையிலே இருக்கக்கூடிய பதாகைகளை பாருங்கள். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் தொடங்கி அக்கா ஜெனிபர் சந்திரன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆளுமைகளை படமாக மாட்டியிருக்கின்றோம். அந்த பக்கமும் இந்த பக்கமும் குருஸ்பர்ணந்த ஐயாவையும் நம்முடைய 16வது தேர்மாறன் பாண்டியாபதியையும் இந்த மேடையிலே அலங்காரமாக வைத்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஆளுமைகள் நிறைந்த ஒரு சமூகம் நம்முடைய பரதவ சமூகம். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் மாஸ்கோவிலே பிறந்திருந்தால் அவள் லெனினாக போற்றப்பட்டிருப்பார் என்று அறிஞர் அண்ணா சொன்னார். அவர் மயிலாப்பூரிலே பிறந்ததால் இன்றைக்கு எடுப்பார் கைப்பிள்ளையாக வாழ்ந்த ஒருவராக வாழ்ந்துவிட்டு அவர் கடந்து போனார். இந்த இந்தியாவிலே கம்யூனிஸ்ட் கட்சியை தோற்றுவித்தவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள். கர்ம வீரர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னால் சென்னை மாநகராட்சியிலே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள். வரலாற்று சிறப்பை அவர் மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்திருக்க வேண்டியவர். இந்த பரதவ சமூகத்திலே பிறந்ததால் அவர் கேட்பாரற்று போய்விட்டார். அதுபோல மிகச்சிறந்த ஆளுமைகள் நம்முடைய காமராஜருடைய ஆட்சி காலத்திலே இருந்த லூர்தமால் சைமன், எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலே அமைச்சராக இருந்த எட்மண்ட் அவர்கள், ஜெனிபர் கலைஞருடைய ஆட்சி காலத்திலே அமைச்சராக இருந்த அக்கா ஜெனிபர் சந்திரன் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்திலே அமைச்சராக இருந்த அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள், இன்றைக்கு தளபதி ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள், இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதிகாரத்திலே ஆளுமை மிக்கவர்களாக இருந்தவர்கள், இருந்து கொண்டிருப்பவர்கள். இப்படிப்பட்ட சமூகத்தை எல்லாம் பிறந்த நாம் இன்னும் நாம் அரசியல் மீட்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். 21 பாண்டியாபதிகள் நான் பிறந்த ராமநாதபுரம் சேது சீமையை ஆட்சி செய்த சேதுக்கு அதிபதியான சேதுபதிகளைப் போல இந்த பாண்டியனுடைய நிலப்பரப்பிலே பாண்டியன் தீவை அரசாட்சி செய்த நம்முடைய பாண்டியபதி தேர்மாறனை போல ஒரு மாபெரும் வீரன். வரலாற்றிலே சொல்கிறார்களே, சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தம்பி ஊமத்துரை என்று வரலாற்றிலே ஆங்கிலேயர்களை எதிர்த்து களமாடிய மா வீரர்களுக்கு துணையாக பாய்மர படகின் மூலமாக வெடிமருந்துகளையும் ஆயுதங்களையும் கொண்டு வந்து இங்கே வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் மருது சகோதரர்களுக்கும் கொடுத்தவர் நம்முடைய பாண்டியாபதி. இதே தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் எடுத்துக்கொண்டு பாய்மர படகின் மூலமாக தொண்டி துறைமுகத்துக்கு கொண்டு போய் அங்க இருந்து சிவகங்கை சீமையை அரசாட்சி செய்த வேலு நாச்சியாருக்கும் அவருடைய தளபதியாக இருந்த மருது பாண்டியர்களுக்கும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி மீண்டும் சிவகங்கை சீமையை வெற்றி பெறுவதற்கு காரணமாகவும் துணையாகவும் இருந்தவர் பாண்டியாபதி 16வது தேர்மாறன். நம்முடைய சமூகத்திலே பிறந்த இந்த தேர்மாறன் தான். இப்படி வீரத்திற்கு சிறப்பு வாய்ந்த ஒரு சமூகம் நம்முடைய சமூகம். 1996 இதே மண்ணிலே நடந்த ஜாதி கலவரம், அதிலே துப்பாக்கி சூடிலே அரச பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட நம்முடைய சகோதரர்கள் 4 பேர். அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இதே மண்ணிலே அரசியல் அதிகாரத்தை நாம் பெற வேண்டும் என்பதற்காக ஐயா பெனோரூச் அவர்களை சங்கு சின்னத்திலே நிறுத்தினோம். ஆனாலும் நம்முடைய சமூகத்தைச் சேர்ந்த சில துரோகிகளால் அவர் தோற்கடிக்கப்பட்டார். அப்படிப்பட்ட துரோகிகள் இந்த மண்ணிலே இன்றை வரைக்கும் நம்முடைய சமூகத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அதையும் கடந்து நாம் செல்ல வேண்டும். இன்றைக்கு எப்படி பல்வேறு அரசியல் கட்சிகள் கூட்டமைப்பு வைத்துக் கொண்டு இங்கே அரசியலை சந்திக்கின்றார்களோ அதே போல நாம் பரதவர்களாக கன்னியாகுமரியை தொடங்கி முக்குவரில் இருந்து தூத்துக்குடி பரதவர், ராமநாதபுரத்திலே பட்டங்கட்டி கடையர், பருவத ராஜகுலம், செம்படவர், மீனவர், செட்டியார், பட்டினவர், உம்மனர், திமிழர் என்று சொல்லக்கூடிய இந்த 20க்கும் மேற்பட்ட பரதவ சமூகம், நெய்தல் நிலத்தின் மக்கள், கடல் கோடி திரைக்கடல் கோடி திரவியம் தேடிய நம்முடைய பரதவ சமூகத்தை ஒன்றாக இணைத்து ஒரே அணியிலே நின்று இந்த கடற்கரையினுடைய நெய்தல் நிலத்தினுடைய அரசாட்சியை பிடிப்பதற்காக நாம் அணி திரள வேண்டும். இதிலே
இந்த அமைப்புக்கு பெயரே கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பிலே இந்த சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் இருப்பார்கள், துரோகிகளும் இருப்பார்கள். அவர்களை பார்த்து அவர்களையும் அரவணைத்து சென்றால்தான் இந்த சமூகம் ஒரு விடியலுக்கு வரும். இந்த அரசியல் அதிகாரத்தை நாம் மீட்க முடியும் என்பதை என்னுடைய அன்பு அண்ணன் சேசையா வில்லேவராயர் அவர்களுக்கு சொல்லுவது, இந்த சமூகத்திலே பல துரோகிகள் இருப்பார்கள். நாம் போராட்ட களத்தை சந்தித்த பொழுது அரசுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் இருக்கிறார்கள். நாம் சமுதாயத்தின் பேரிலே இங்கே வேட்பாளர்களாக நிறுத்திய பொழுது அதை எதிர்த்து நமக்கு எதிராக துரோகம் செய்தவர்கள் இருப்பார்கள். இது காலமாக இருக்கக்கூடியது. இயேசுவுக்கே அவருடைய 12 சீடர்களில் ஒருத்தர் முத்தமிட்டு காட்டி கொடுத்தார். இயேசு வாழ்ந்த காலத்திலேயே அப்படி ஒருவர் காட்டி கொடுத்தார் என்றால், இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திலும் காட்டி கொடுப்பவர்கள் எல்லா ஜாதியிலும் இருக்கிறார்கள். ஆனாலும் எல்லா ஜாதியும் அதையும் தாண்டி அரசியல் அதிகாரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி அந்த அதிகாரத்திற்கு வருகிறார்கள் என்பதை உற்று நோக்கி அதை கவனித்து நம்முடைய சமூகம் அரசியல் அதிகாரத்தை பிடிக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் போல குறை சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் நிறைய பேர் 4 சுவருக்கு உள்ளே இருந்து கொண்டு கையிலே கைபேசியை வைத்துக் கொண்டு அதிலே பகிரக்கூடிய செய்திகளின் மூலமாக தமிழ்நாட்டுடைய அரசியல் அதிகாரத்தை பிடித்து விடலாம் என்று பலர் நம்முடைய சகோதரர்கள் கனவு கொண்டு இருக்கிறார்கள். இது எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம், இந்தியாவினுடைய அரசியல் களம் பல்வேறு விதமாக போய்கொண்டிருக்கின்றது. இந்த அரசியல் களத்திலே துரோகம் செய்பவர்கள் அந்த துரோகத்தை வலிமையானவர்கள் செய்தால் அதை ராஜதந்திரம் என்கிறார்கள். எளியவன் செய்தால் அது துரோகம், அதே வலிமை உள்ளவன் செய்தால் அது ராஜதந்திரம். நாம் செய்யக்கூடியது ராஜதந்திரம். ராஜதந்திரத்தின் மூலமாக அரசியல் அதிகாரத்தை இந்த சமூகம் கைப்பற்றுவதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். இது 3 நாளிலே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம் என்பதால் குறைந்த எண்ணிக்கையிலே இருக்கிறோம். இன்றைக்கு 22 வல்லாதிக்க நாடுகள் ஒன்று திரண்டு நம்முடைய முப்படையினுடைய தாக்குதலை நடத்தி 25 ஆண்டு காலம் போராடிய நம்முடைய மேதகு தேசிய தலைவர் பிரபாகரனை அழிப்பதற்கு 22 நாடுகள் ஒன்றாக கூடியது. அதே மேதகு தேசிய தலைவர் தனக்கான ஆயுதத்தை எடுத்து தன்னுடைய எதிரியை அவன் அழிப்பதற்காக ஒன்று கூடிய பொழுது மேதகு பிரபாகரனோடு சேர்ந்து அவருடைய நண்பர்கள் வெறும் 5 பேரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் 22 வல்லாதிக்க நாடுகளை எதிர்த்து தமிழ் ஈழமண்ணிலே களத்திலே நின்று போராடியது. நாம் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறோம் என்பதை கவலையை மறந்து இந்த கூட்டமைப்பானது கன்னியாகுமரி நீரோடியை தொடங்கி பழவேற்காடு வரைக்கும் இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகளை ஒன்றாக இணைத்து அரசியல் களத்திற்கு வர வேண்டும். இந்த மேடையிலே வேட்பு மனுக்களை தாக்கல் செய்த நம்முடைய உறவுகளை எல்லாம் அழைத்து கௌரவப்படுத்தினார்கள். இதுவே அவர்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வந்ததை நான் பெருமையாக நினைக்கிறேன். ஆனால் ஒரே தொகுதியிலே 2 கட்சியிலே 3 கட்சியிலே வேட்பாளராக நிற்பது நமக்குள்ளே இருக்கக்கூடிய போட்டியும் பொறாமையும் உருவாக்கும். அதற்கு முன்பாக நம்முடைய சகோதரர்களை அழைத்து இந்த சகோதரர்களிலே யார் சமுதாயத்திற்காக கடைசி வரை நிற்பார்கள், யார் சமுதாயத்திற்காக களத்திலே நிற்பார்கள், யார் சமூக ஊடகங்களால் தூக்கி பிடிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் நாம் ஆராய்ந்து அவர் ஒருவரை இங்கே மனு தாக்கல் செய்ய வைத்து அவருக்காக இந்த சமூகம் களத்திலே நின்றால் நாம் நினைத்தது நிச்சயமாக இந்த தூத்துக்குடியிலே வெல்லும். அதே நேரத்தில் நம்முடைய சமூகத்திலே பிறந்த வேட்பாளர்கள் எல்லாம் நிறுத்தினால் ஒன்றாக நினைக்கிறார். அதிமுகவிலே நம்மாளு, திமுகவிலே நம்மாளு, தேமுதிகவிலே நம்மாளு, விசிலி இது தாவேக்காவிலே நம்மாளு, நாம் தமிழரை நம்மாளு என்றால் நாம் யாருக்கு வாக்களிப்பது? எனவே சிந்தித்து செயலாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழல் வருவதற்கு முன்னால் நம்முடைய உறவுகளை அழைத்து நாம் யாருக்கு வாக்களிக்கலாம், யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து அந்த இடத்திலே ஒருத்தரை நிறுத்தி வெல்வதுதான் அது புத்திசாலித்தனமாக இருக்கும். இது நம்முடைய அரசியலுக்கான தொடக்கம். இன்றைக்கு பல்வேறு நம்முடைய சகோதரர்கள் சமூக வலைதளங்களின் மூலமாக, சமூக ஊடகங்களின் மூலமாக உலகமெல்லாம் போய்கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் ஆளுமை கொண்ட நம்முடைய சகோதரர்களை வளர்த்தெடுப்பது நம்முடைய சமுதாய கூட்டமைப்பினுடைய பொறுப்பாக இருக்க வேண்டும். இந்த சமூகம் அஜிதாவின் பின்னாடி நின்றது. அஜிதா போராட்டத்தை நடத்திவிட்டு வந்ததற்கு பிறகு 3 நாளிலே வேறொரு சமூகத்தை சேர்ந்தவர் மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டார். சகோதரிக்கு பின்னால் நின்றவர்கள் அந்த மாவட்ட செயலாளருக்கு பின்னால் கொடிப்படுத்தி சென்றது நம் சமுதாயத்தினுடைய துரோகம். இப்படிப்பட்ட துரோகிகளை வைத்துக் கொண்டு அவர் வெல்வார் என்று நிச்சயமாக நாம் சொல்ல முடியாது. இந்த துரோகிகளை நாம் களையெடுக்க வேண்டும். இது போன்ற துரோகிகளை களையெடுக்கக்கூடிய வேலையை இந்த சமூக கூட்டமைப்பு செய்ய வேண்டும்.
நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இல்லை என்று சொன்னாலும் இந்த மண்ணிலே பிறந்த ஒரு மாவீரன் நான் நேசித்து அவன் கூட இருந்தவன் இதே லைன்ஸ் இருந்த அண்ணன் ஜெயக்குமாரை போன்ற ஒரு மாவீரனை இந்த மண்ணிலே நம்முடைய சமுதாயம் இழந்து விட்டது. அவனை போன்ற 100 ஜெயக்குமார் இந்த சமூகத்திலே இறக்க வேண்டும். அரசு அதிகாரத்திற்கு எதிராக சமூகத்திற்கு எதிராக ஆயுதம் தூக்கக்கூடிய ஒரு துணிச்சல் மிக்க ஜெயக்குமாரை போன்ற பல ஜெயக்குமார் இந்த சமூகத்திலே பிறந்து வர வேண்டும். சிறைச்சாலைக்கு அஞ்சாத காவல்துறையினுடைய துப்பாக்கி சூட்டுக்கும் தடியடிக்கும் அஞ்சாத இளைஞர் பட்டாளம் இந்த சமூகத்திலே பிறந்து வர வேண்டும். அரசியல் ராஜதந்திரங்களை எல்லாம் கலைத்து குடிக்கக்கூடிய நம்முடைய சமூகத்தினுடைய அரசியல் ஆளுமைகள் இந்த சமூகத்திலே பிறந்து வர வேண்டும். அதற்கு இந்த சமூக கூட்டமைப்பும் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சேசையா அவர்களும் இந்த ஆளுமைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய எங்கள் இளைஞர் பட்டாளத்தை தாய்மார்களை இந்த சமூகத்திலே வளர்த்து எடுக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. அதை செய்ய வேண்டும். அதுதான் முதன்மையாக இந்த மீட்பு மாநாட்டுடைய தொடக்கமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எல்லா சமூகமும் அரசியலிலே ஆதிக்கம் செலுத்துகிறது. ஆனால் இந்த மண்ணை ஆண்ட நம்முடைய சமூகம் மீட்பு மாநாடு இப்பொழுதுதான் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அரசியல் என்பது சாதாரணமான கிடையாது. அது மிகப்பெரிய சூட்சுமங்கள் நிறைந்தது, மிகப்பெரிய ராஜ தந்திரங்கள் நிறைந்தது. அதையெல்லாம் நம்முடைய சகோதரர்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய காலம் இருக்கிறது. அதற்குள் நாம் ஒரு மீனவர்களுக்கான அரசியல் கட்சியை தொடங்கிவிட்டால் ஆட்சி அதிகாரத்தை பிடித்து விடலாம் என்று நிறைய பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதுவெல்லாம் நிச்சயமாக நடக்காது. நாம் முதலிலே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிகளிலே ஒரு பொறுப்பை எடுக்க வேண்டும். அந்த பொறுப்பினை இருந்து கொண்டு களத்திலே இறங்கி வேலை செய்ய வேண்டும். எப்படி தேர்தல் களத்தை சந்திக்க முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து அனுபவித்து அதன் மூலமாக கற்றறிந்து கொண்டு நாம் இன்றைக்கு விதையாக இருப்போம். அரசியலிலே பொறுப்புகளிலே இருக்கக்கூடிய நாம் ஒரு விதையாக இருந்து நாளை வரக்கூடிய நம்முடைய சமுதாயத்தினுடைய இளைஞர் பட்டாளம் அந்த அதிகாரத்தினுடைய பலனை அறிவிக்க கூடியவர்களாக உருவாக்க வேண்டும். நானே இன்னைக்கு தேர்தலில் வந்து நானே நின்று நானே அமைச்சராகி நானே முதலமைச்சராக ஆக முடியும் அப்படின்னா அது நிச்சயமாக முடியாது. நாம் இப்பொழுது அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் பிற சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு பின்னால் கொடி பிடித்து நின்றோம். இன்றைக்கு நாம் ஏன் அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்று இன்றைக்கு நாம் அதிகாரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அதிகாரத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் களத்தை அரசியல் களத்தை அனுபவமாக கற்றுக்கொண்டு சந்திக்க வேண்டும். தேர்தல் களம் நிச்சயமாக நமக்கு ஒரு காலத்திலே ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய நிலை நிச்சயமாக உருவாகும். அந்த சூழலை உருவாக்குவதற்கான இளைஞர்களையும் தாய்மார்களையும் பெரியோர்களையும் வளர்த்து எடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் கன்னியாகுமரியை தொடங்கி பழவேற்காடு வரைக்கும் இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகளை ஒன்றாக இணைத்து இது போன்ற அதற்கு துணையாக RSS உருவாக்கப்பட்ட பல அதிகாரிகள் இந்த மண்ணிலே இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். அதே போல நாம் நினைத்த பிரகாரம் இந்த தொகுதி தூத்துக்குடி தொகுதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 14 கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் நாம் நினைத்தபடி பிரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரிக்கப்படக்கூடிய குழுவிலே நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிகாரிகளாக இருக்க வேண்டும். அப்படி அதிகாரிகளை உருக்க வேண்டிய IAS IPS போன்ற உயர் பதவிகளுக்கு அதிகாரிகளாக நம்முடைய பிள்ளைகளை கல்வியின் மூலமாக கொண்டு வர வேண்டியது நம்முடைய அரசியல் அதிகாரத்தை பிடிப்பதற்கான ஒருவேளை. அதற்கு அடுத்து இரண்டாவது அரசியல் கட்சிகளிலே நம்முடைய சகோதர சகோதரிகள் மீனவர் அணி அல்லாது மற்ற எல்லா அணிகளிலும் சமவெளியிலே இருப்பவர்கள் எப்படி அதிகாரத்திற்கு வருகிறார்களோ அதே போல நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகளும் அது போன்ற அரசியல் கட்சிகளிலே அதிகாரத்திற்கு வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அரசியல் கட்சிகளிலும் நம்முடைய சகோதரர்கள் ஒன்றாக நிற்கும் பொழுது நிச்சயமாக இந்த பரதவ சமூகம் அரசியல் அதிகாரத்தை பிடிக்கும். அதை நோக்கி எங்களை அழைத்து செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் அண்ணன் சேஷ் வில்லவராயர் அவர்களுக்கு சேஷையா வில்லவராயருக்கு இருக்கிறது. நான் இங்கே வந்தவுடன் பார்த்தேன், இந்த இருக்கக்கூடிய பதாகையிலேயே ஐயா சேஷையா பொன்னுச்சாமி வில்லவராயருடைய புகைப்படம் இல்லை. ஏனென்று விசாரித்த பொழுது
பொன்னுச்சாமி வில்லவராயர் எப்படி கடந்த காலங்களிலே இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக இந்த சமூக நலனிலே அக்கறை கொண்டு செயல்பட்டாரோ அதே போல் இந்த சமூகத்திற்காக செயலாற்றி வந்தவர் இனிமேலும் செயலாற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர் இந்த மாநாட்டினுடைய தலைவராக அண்ணன் சேசையா இருக்கிறார் என்று சொல்லி ஐயா பொன்னுச்சாமியினுடைய மறு உருவமாக இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பையும் உணர்ந்து இந்த மாநாட்டை 3 நாளிலே திட்டமிட்டு மிகச் சிறப்பான முறையிலே நடத்தி தலைமை தாங்கி இருக்கக்கூடிய அண்ணன் சேசையா வில்லவராயர் உள்ளிட்ட அத்தனை நம்முடைய தோழர்களுக்கும் அரசியல் ஆளுமைகளுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியினை கூறி நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய அரசியல் அதிகாரத்தை இந்த பரதவ சமூகம் வெல்லும் 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 என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வாழும் கடலோர சட்டமன்ற தொகுதிகளில் தங்கள் கட்சியில் உள்ள பரவர்கள் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் மீனவர்களுக்கு தனித்தொகுதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அடுத்து அமையக்கூடிய புதிய தமிழக அரசு மீன்வளத்துறை அமைச்சராக ஒரு பாரம்பரிய மீனவரையே நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசின் வாரியங்களில் மீனவர்களையும் வாரிய தலைவராக நியமிக்க வேண்டும். தூத்துக்குடி தொகுதியை கிழக்கு மேற்காக பிரித்து கடலோடி சமூகத்தோறும் சட்டமன்றத்தில் முழங்கிட வாய்ப்பு வழங்க வேண்டும். தூத்துக்குடி முழுவதும் உள்ள மாநகராட்சி வார்டுகளின் வாக்குகளை சமமாக பிரித்து வார்டு மறுவரையறை செய்ய வேண்டும். தூத்துக்குடியில் மீனவர்கள் பெருவாரியாக வாழும் கடலோர வார்டுகளை முன்பு இருந்தது போலவே கிழக்கு மண்டலத்திற்குள் கொண்டு வர வேண்டும். தேர்மாறன் பிறந்த நாளான டிசம்பர் 3 அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும். ரோட் சிலை இந்த மாநாட்டு திடல் முதல் இந்திரா காந்தி சிலை வரையிலான கடற்கரை சாலைக்கு பாண்டியாபதி தேர்மாறன் சாலை என பெயர் சூட்ட வேண்டும். ஐயா ராவ் பகதூர் குருஸ் பெர்னாண்டீஸ் அவர்களுக்கு நகரின் மைய பகுதியில் அவரது சிலை உள்ள இடத்தில் மணிமண்டபம் கட்ட வேண்டும். தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு பாண்டியாபதி தேர்மாறனின் பெயரை சூட்ட வேண்டும். தூத்துக்குடி மாநகராட்சியின் புதிய கட்டிடத்திற்கு ஐயா ராவ் பகதூர் குருஸ் பெர்னாண்டீஸ் அவர்களின் பெயரை சூட்ட வேண்டும். தூத்துக்குடி முத்து கடற்கரை அருகே உள்ள செலஸ்டின் மச்சாது சிலையுள்ள பூங்காவின் நுழைவு வாயிலில் மச்சாது பூங்கா என்ற பெயர் பலகையை உடனே வைக்க வேண்டும். விடுதலை போராட்ட வீரரும் தொழிலாளர் வர்க்கத்திற்காக உழைத்தவரும் இந்தியாவில் மே 1 அறிமுகப்படுத்தியவருமான சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் முழு திருவுருவச் சிலையை கன்னியாகுமரியில் அமைத்து சமத்துவ கருத்தை முதன்மைப்படுத்த வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு உழைத்தவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்ப்ரோஸ் பெர்னாந்து அவரின் பெயரை கன்னியாகுமரி நகராட்சி அலுவலகத்திற்கு வைக்க வேண்டும். தமிழகத்தின் முதல் பெண் அமைச்சரான லூர்தம்மாள் சைமனுக்கு கன்னியாகுமரியில் மணிமண்டபம் கட்ட வேண்டும். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் விரைந்து போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும். கச்சத்தீவு பகுதியில் மீனவர்கள் பாதுகாப்பாக தொழில் செய்திட கச்சத்தீவு ஒப்பந்தத்தை செயல்படுத்த வேண்டும். சிங்கள இராணுவத்தின் துப்பாக்கிச் சூட்டாலும் இயற்கை சீற்றத்தாலும் கடலில் உயிரிழந்த மீனவரின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். கடலில் உயிரிழந்த மீனவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு தமிழக அரசின் வேலை வாய்ப்பில் 5% சிறப்பு ஒதுக்கீடு மூலம் அரசு வேலை வழங்க வேண்டும். பிற முதன்மையான துறைமுக நகரங்களில் செயல்பட்டு வரும் மெர்கண்டைல் மரைன் டிபார்ட்மெண்ட் எனப்படும் MMD அலுவலகங்களில் உள்ளது போல தென் தமிழக மாலுமிகளின் வசதிக்காக தூத்துக்குடி MMD அலுவலகத்திலும் தேர்வு மையங்கள் செயல்பட வேண்டும். கடலில் ஏற்படும் இயற்கை இடர்பாடு நேரத்திலும் அவசர உதவி நேரத்திலும் மீனவர்களுக்கு உதவும் விதமாக ஒவ்வொரு கடலோர மாவட்டத்திலும் அவசர மருத்துவ உதவி வேகப்படவும்
சி ஆம்புலன்ஸ், 2 கடற்கரையோர மாவட்டங்களுக்கு ஒரு அவசர உதவி வானூர்தியும் எப்பொழுதும் கடலோரத்தில் தயார் நிலையில் இருக்க வேண்டும். தகுந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்படாத தரமற்ற தூண்டில் வளைவுகளாலும் உரிய நேரத்தில் கண்டுகொள்ளப்படாத தூண்டில் வளைவு கோரிக்கைகளாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வரும் கடற்கரை ஊர்களை பாதுகாக்க சர்வதேச நிறுவனங்களை பணியில் அமர்த்தி உலக தரத்திலான அலைத்தடுப்பு நடவடிக்கைகளை அரசு எடுக்க மேற்கொள்ள வேண்டும். கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அலுவலகங்கள் கடலோர பகுதி கிராமங்களில் அமைந்துள்ளன. இதுபோன்று ராதாபுரத்தில் உள்ள மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 9 மீனவ கிராமங்களின் நடுப்பகுதியில் உள்ள மீனவ கிராமத்தில் இடமாற்றம் செய்ய வேண்டும். நன்றி. சமூகம் ஆனா தூங்கிட்டே இருப்போம். தூங்குறோமா நடிக்கிறோமா? விழித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் உங்கள் சமூகத்தை அழித்து ஒழித்து விடுவார்கள். இதுதான் விழிப்புக்கான காலம். விழித்துக் கொண்டால் எல்லாத்தையும் பெற்று விடலாம்.